இப்போ வந்து இதை வந்து விதைச்சி விடணும் பார்த்தீங்களா, வைல்டு ஃப்ளவர்ஸ். இது வந்து மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரலில் போடக்கூடியது கேட்டிங்களா. சார் வாவ், சிம்பிள் எட் டெலிஷியஸ். இந்த பூக்கள்லாம் ஒரு வைல்டு ஃப்ளவர்ஸ்னால ஒரு நல்ல ஒரு மனம் இருக்குது. இந்த மாதிரி வரும் உங்களுக்கு, ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. ஒரு லைட் ஸ்வீட்னஸ் இருக்கா. ஏன்னா நம்ம லெமனையும் போடுறோம், அதுக்கப்புறம் கடைசியில் வேணால் லெமன் ஜூஸ் விடலாம். இதுக்கு டிசர்ட் ராஸ்பெரிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. நடத்த பிரச்சனை அன்பு வணக்கம். ஹலோ, எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன் மக்களே. எனக்கு என்ன சூப்பரான நாள், அடிப்படையான நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் மக்களே இப்போ வந்து நாங்கள் கார்டன் ஷாப்பில் வந்து நிற்கிறோம். ஏன்னா நம்ம பின்னால் எங்கள் வீட்டில் உள்ள அந்த பெட்டு ரெடி ஆகுது. எவ்வளோ நாள் ரெடி ஆகுதுன்னு தெரியல. கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆமாம் சாயில்லாம் வேணும், அதெல்லாம் வாங்க போகிறோம். இல்லை அது மட்டும் இல்லை, மற்றபடி ஹோல் கார்டன் இன்னைக்கு வந்து ஆனால் சூப்பரான ஒரு சமையல் எங்கள் வீட்டில் கேட்டிங்களா. அப்போ நான் அது சாப்பிடும்போது உங்களுக்கும் எடுத்து போடலான்னு தான் இது கேட்டிங்களா. அங்கே பாருங்கள் கார்டன் ஷாப்பை பாருங்கள். மக்கள் வீட்டுக்குள்ளே இருக்கதே கிடையாது, ஃபுல்லு என்ன கூட்டம்னு பாருங்கள். சரி, நீங்கள் போய் வாங்கிட்டு வரீங்களா? நான் வரணுமா இப்போ? நான் ரெஸ்ட் எடுக்க. இன்னைக்கு நல்ல ஒரு ஸ்ப்ரிங் சீசன் கேட்டிங்களா. ஸ்ப்ரிங் இப்போ முடிஞ்சு சம்மர் முடிய போகுது, சம்மர் ஆரம்பிக்க போகுது. ஏன் மக்களே, இன்னைக்கு அக்கா வந்து சூப்பரான அடிப்பொலியான சமையல் பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில் சிசரகானில். இப்போதைக்கு மக்களே பாருங்கள், இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே ஒரு கண்ணை எழுந்துட்டேன் கேட்டிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டில் சூப்பர் அடிப்படையான இன்றைக்கி இதுதான். ஏன்னா எங்களுக்கு இப்போ ஓட்டர்ஸ் இது வந்திருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணிங்களா? நம்ம ஏற்கனவே பண்ணதான் இருந்தாலும் வந்திருக்குது. இது வந்து ஜெல்லிக்கு கேட்டிங்களா. ஸோ இதில் சுடு தண்ணி முதல்ல ஊற்றி நல்லா சுடு தண்ணி எவ்வளோதானா? அதில் போட்டிருக்க தண்ணி தானே ஊற்ற முடியும். இது ராஸ்பெரி ஃப்ளேவர். ஓகே, ராஸ்பெரி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ. அப்படி தானே? நல்ல சன்னியாக இருந்து திடீர்னு சன்னெல்லாம் போன மாதிரி இருக்குது வெளியே. அது போயிட்டு வரும். நல்ல மணக்குதே. ராஸ்பெரி ஜெல்லி பொடின்னு இது பாக்கெட்டில் தான் கிடைக்கும். ஸோ இப்படி வாங்கி நம்ம இதை வச்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு நல்லா அது சம்மர் சீசனுக்கு பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா இனி இதில் வந்து நல்லா கோல்டு வாட்டர் கேட்டிங்களா. கோல்டு வாட்டர் கோல்டு வாட்டர் விட்டுறேன். கோல்டு வாட்டர் விட்டு நல்லா அதில் அளவு போட்டிருப்போம். அதை பார்த்து நல்ல அழகாக கோல்டு வாட்டரை விட்டு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட வேண்டியதான். ஓகே, ஜெல்லி வில் ஃபார்ம். இன்றைக்கெல்லாம் அது ஆகுமா என்னன்னு தெரில. பார்ப்போம். என்ன சமையல் இன்றைக்கி என்ன சமையல் தெரியுமா நம்ம வீட்டில்? எங்கள் வீட்டில் இன்றைக்கி நீங்கள் வந்தீங்கன்னா கிடைக்கும் சிக்கன் பிக்காட்டா. ஓகே, சிக்கன் பிக்காட்டா வந்து பல வகையில் வைக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வகையில் வைக்கிறேன். நான் வந்து ஒயிட் ஒயினெல்லாம் ஊற்றி வைக்கிறேன். மக்களே பாருங்க மக்களே, சூப்பராக இருக்கும் கேட்டிங்களா. இது சும்மா ஓவன் எதுவுமே வேண்டாம், இதிலே வைக்கக்கூடியது. அதனால் எல்லாருமே வைக்கலாம். அது வெறும் அடுப்பு உள்ளவங்க அடுப்பு மட்டுமே இருந்தாலே இது போதும். ஓகே, அதுக்கு நல்ல சிக்கன் பிரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிக்கன் பிக்காட்டாக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரெஸ்ட் தான் எடுக்கணும். இந்த பிரெஸ்ட் வந்து இப்படி தான் கிடைக்கும். இப்படி அழகாக நானே கட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். பட் இது ரொம்ப குண்டுன்னு இருக்குது. அப்படி தானே இது வச்சு நமக்கு வந்து சிக்கன் பிக்காட்டா பண்ண முடியாது. அதனால் இதை வந்து பாதியாக வெட்டணும். அப்போ கையை இப்படி மேலே வச்சுக்கணும் கேட்டிங்களா. கையை மேலே வச்சுட்டு இந்த கத்தியை இதில் வச்சுட்டு இடி வெட்டணும். ஓகே, பாதியாக வெட்டணும். இல்லை எனக்கு இதெல்லாம் வெட்ட தெரியாதுன்னா இவர்கிட்ட கொடுத்து கடைக்காரர்கிட்ட கொடுத்து வெட்டி கேட்கணும். சிக்கன் பிக்காட்டா அடுத்த ப்ராசஸ்க்கு போகணும். இந்த வெட்டிட்டு காணிக்கிறேன். இதுங்களா எப்படி இருக்குதுன்னு. சிக்கன் பிக்காட்டா சிக்கன் வந்து ஒரு எளிய மக்களின் உணவாயிருச்சு. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பெரிய வசதியானவங்க சாப்பிட முடியும். இப்போ ரெண்டு. ஓகே, இனி அடுத்த பீஸ் நீங்கள் சாப்பிடுவீங்களா சிக்கன் பிக்காட்டா? ஆமாம். ஓகே, சிக்கன் வாங்கிட்டு சிக்கனை வெட்டலாம் கூடாது, சிக்கனை கழுவலாம் கூடாது கேட்டிங்களா. பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும் சிக்கன் கழுவுனா அப்படின்னு சொல்லுவது பிரிட்டிஷ்காரங்க கேட்டிங்களா. எல்லாம் அவங்க வாங்கினா சிக்கன் கழுவவே மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை அது வந்து சரிதான், உண்மைதான். அது உண்மைதான், சயின்டிஃபிக்காக அவங்க சொல்றாங்க. அது இந்த அளவுக்கு பரவும் இப்படி இந்த மாதிரி அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வெட்டிடலாம். ஓகே, வெட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஃபில்லட் போடலாம். ஃபில்லே
நம்ம இங்கிலீஷ்காரங்களை வெஸ்டர்னாக மாறினா ரொம்ப ஈஸி. பொம்பளைகளுக்கெல்லாம் அலுப்பு தட்டாத லைஃப் கேட்டிங்களா. அதை உரிச்சோம் இதை உரிச்சோன்னெலாம் கிடையாது. இனி வந்து இதை வந்து டெண்டரைஸ் பண்ணணும் கேட்டிங்களா. டெண்டரைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லைன்னா பட்டர் பேப்பரோ எடுத்துகிட்டு இதில் வந்து இப்படி நடுவில் வச்சுட்டு ஒரு இந்த மாதிரி தவி இருக்குதுல்ல, இதை எடுத்து அப்படியே டெண்டர் சரிங்களா சாஃப்டாயிரும். எல்லா பக்கமும் ஒரே மாதிரியான இதில் வந்துடும், சைஸில் வந்துடும் எல்லா பக்கமும். இல்லைங்களா எப்படி இருந்தது எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அது இந்த ஜூஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் பரவிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டு அடிச்சு ஒரு 2-3 தடவை அடித்தா போதும். அது பெருசாக நிறைய தடவை அடிக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா இந்த சிக்கன்லாம் நல்ல சிக்கன். ஒரு செஃப் மெஷ்லின் செஃப் லெவலில் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஐயா அதுக்கு மேலே பண்ணிட்டு இருக்கேன். அடிக்கிறதும் தட்டுறதும் வைக்கிறதும் அதெல்லாம் தான் வந்து இதுக்கு வந்து இது கொடுக்கறது, என்ஹான்ஸ் கொடுக்கறது, நம்மளுடைய உணவுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்கறது. அடுத்த லெவல் டேஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அது மாதிரி டேஸ்ட் கொடுக்கறது கேட்டிங்களா. டக்குன்னு இப்போ அடிக்கணும். ஸோ இதில் இனி வந்து இது எல்லாத்தையும் வந்து ஒரு மேரினேட் பண்ணி வைக்கணும். ஓகே, இப்போ இதில் வந்து 3 வகையான பொருட்கள் வச்சுருக்கிறேன். அதாவது முட்டை, 2 முட்டை, இது வந்து மாவு, நம்ம மைதா மாவு இல்லைன்னா இங்கே உள்ள பிளைன் ஃப்ளாரு, அதுக்கப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸ். ஓகே, இந்த மாவில் என்ன பண்ணணுன்னா லேசாக உப்பு சேர்த்துக்கணும். இல்லை எங்கள் உப்பு கொஞ்சம் காட்டமான உப்பு. இவர் என்ன உப்பு வாங்கிட்டு வந்துட்டாருன்னு தெரியல. ஓகே, லேசாக உப்பு. அதுக்கு பிறகு வந்து இது கொஞ்சமாக பிளாக் பெப்பர் பொடி. ஓகே, இதை நல்லா கலந்து வச்சுக்கணும். அதுங்களா, இதை இதில் முக்கணும். ஓ மாறி போயிட்டு பாருங்க. முதல்ல இதில் முக்கணும். ஓகே, அதை ஓவராக வாயிடுச்சா இப்படி தான். ஓகே, அடுத்தது இதில் முக்கணும். ஓகே, அடுத்தது இதில் முக்கணும். அவ்வளவுதான். ஓகே, நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 எவ்வளோ ஈஸின்னு பாருங்கள். இதுதான் ரெஸ்டாரண்ட்டில் போய் அவ்வளோ காசு கொடுத்து நம்ம சாப்பிட்றோம். பரவாயில்ல. இது வந்து உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக முக்கிய வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது கேட்டிங்களா. ஏன்னா இது வந்து சாஸில் தான் நம்ம சாப்பிட போகிறோம். இது பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வச்சாலும் அந்த சிக்கன் வந்து அங்கே ரெடியாக இருக்குது. ஸோ வெளியில் போய் இப்போ வந்து கடன்னு இந்த கார்டனுக்குள்ளே இந்த வைல்டு ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்குது மக்களே. அது ஃப்ளவர்ஸ் இல்லை, அதுக்கான விதைகள் கேட்டிங்களா. இது அப்படியே தூவி விட்டால் இன்னும் 1-2 மாதத்தில் அப்படி தூவலாட்டு ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி வளரும். இங்கே பார்த்தீங்களா இப்படி. இது ரொம்ப சூப்பராக இருக்குது, அடிப்படையாக இருக்கும் கேட்டிங்களா. ஸோ இது வைக்கிறதுக்கு முன்னால் இங்கே பாருங்கள் மனுஷன் என்னெல்லாம் செய்யான்னு பாருங்கள். நான் சொன்னேன்னா இல்லையா அவங்ககிட்ட, இதெல்லாம் வந்து அப்படியே போட்டு அப்படியே இப்போ வரக்கூடிய ஐட்டம்னு. இதுக்கு சைட் டிஷ்ஷு கேட்டிங்களா. எதுக்கு நம்ம சிக்கனுக்கு சைட் டிஷ்ஷு வெங்காயம் வெள்ளைப்படும், வெங்காயம் வெள்ளைப்படும், நல்லா ஆலிவ் ஆயில் ஊற்றி அதை வந்து அவனில் வச்சு ரோஸ்ட் பண்ணணும் கேட்டிங்களா. ஸோ அதுதான் வந்து இது. ஸோ இப்போ வந்து நல்ல பியூரான நல்ல ஆலிவ் ஆயில் பார்த்தீங்களா, பியூரான ஆலிவ் ஆயில், ஐடியல் ஃபார் ரோஸ்டிங். இந்த ஆலிவ் ஆயில் அப்படியே விட்டுறணும். ஏன்னா அந்த ஆலிவ் ஆயில் ஸ்மெல் தான் இதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் விட்டேன், கடலை எண்ணெய் விட்டேன், அதுக்கப்புறம் வேறு நல்லெண்ணெய் விட்டேன்னு இருக்கக்கூடாது கேட்டிங்களா. அதாவது எதாவது விடணுமோ அதை தான் விடணும். விளக்கெண்ணெய் விட்டேன், விளக்கெண்ணெய் இதை உள்ளே வச்சுருங்க. அவ்வளோதானா? அவ்வளோதான். ஒயின்லாம் ஊற்றுறது அப்புறம் அது வேற, அது சாஸ் வேற. இவர் வந்து இன்னும் ஐடியா இல்லாமலே நின்றுருக்காரு கேட்டிங்களா. இவருக்கு ஒரு ஐடியா இல்லைன்னா என்ன செய்யணும் பாருங்க. இது நம்ம தோட்டத்தில் வந்தது இங்கிலீஷ் ஃப்ளவர்ஸ். ஓகே, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. முன்னால் தோட்டத்தில் முன்னால் எனக்கு வந்த இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே எலெக்ஷன் எங்கள் ஊரில் நான் அதுக்குற சொல்லி வெளியவே சொல்லி கேட்டிங்களா. எங்கள் ஊரில் மேயர் எலெக்ஷன் மே 7ஆம் தேதி. நிறைய பேர்
இப்போ இங்கிலாந்தில் உள்ள தமிழர்கள்லாம் இப்போ தமிழ்நாட்டுக்கு போயிருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு. ஏன் மக்களே மே 7ஆம் வந்துருங்க, இங்கேயும் நீங்கள் ஓட்டை குத்தணும் கேட்டிங்களா? அதனால் இங்கேயும் வந்துருங்க. கவுன்சிலர் எலெக்ஷன், அப்புறம் கவுன்சிலர்ஸ் எல்லாம் சேர்ந்து மேயரை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட எலெக்ஷன் வந்து மே 7ஆம் கேட்டிங்களா? அதில் அது இல்லாமல் இப்போ எங்கள் பிரைம் மினிஸ்டருடைய பதவி வேற கொஞ்சம் தள்ளாடிக்கிட்டு நிற்குது கேட்டிங்களா? இப்படி பல சிக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். அதனால் இந்த டிக்கெட்டு போட்டு போன கம்பிகள்லாம் சீக்கிரம் வந்துருங்க. ஏன்னா மே 7 ஓட்டு குத்தணும். ஓகே, வாங்க போகலாம். மே 7 அங்கே ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மே 7 அவங்களுக்கு அங்கே ரிசல்ட் மே 3ஆம் 7ஆம் அங்கே ரிசல்ட் தெரிஞ்சிடும். இங்கே வந்து அப்போ தான் ஓட்டை குத்தணும். வாங்க போவோம். எப்படி ஓட்டு எங்கள் மேயருக்கு ஓட்டு இல்லைன்னா எப்போவுமே ஈவன் ஜென்ரல் எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு ஒருத்தர வரும்ல, அதுக்கு ஓட்டு இங்கே 4 வருஷம் ஆமாம் வரும்ல, அந்த ஓட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும். எப்படின்னா இங்கே பாருங்கள், வீட்டில் கொண்டு இப்படி போடுவாங்க. அந்த ஓட்டுக்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து போடுவாங்க. க்ளீனாக எழுதிடுவாங்க அதில் என்னென்ன அவங்களுடைய மேனிஃபெஸ்டோங்கிறது. இவர் வந்து ஏன் ஆண்டவரே ஏசப்பா முதல்ல வந்ததுமே ரிஃபார்ம் யூகே நைஜல் ஃபராஜோட ஆட்கள் கேட்டிங்களா? ஸோ என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஐ எம் கம்பெயினிங் ஃபார் கிளீனர் சேஃபர் ஸ்ட்ரீட்ஸ், பெட்டர் ரோட்ஸ், பார்க்கிங் அண்ட் பேமெண்ட்ஸ். ஐ லைக் திஸ் பெட்டர் ரோட்ஸ். எங்கள் இதில் ஸ்டாண்டிங் அப் ஃபார் சவுத் ஆக்சி, ஐ வில் ஸ்டாண்ட் அப் ஃபார் த என்னென்ன ஸ்டாண்டப்பு, சேலஞ்ச் இன்அப்ராப்ரியேட் டெவலப்மெண்ட்டு அண்ட் பேக் ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ். எனக்கு நிறைய பில்டிங் வருது, அதனால் தட் பிரிங் பீப்புள் டுகெதர் அண்ட் ரிஸ்டோர் ப்ரைட் இன் யுவர் ஏரியா. அது ஓகே, ஆனால் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி போட்டுருவாங்க. மே 7ஆம் உங்களுக்கு ஓட்டு, அதனால் வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க போடுவாங்க. இவங்களுடைய மெயின் இது என்னடான்னா, பிரிட்டன் இஸ் புரோக்கன், பிரிட்டன் நீட்ஸ் ரீஃபார்ம். இவங்க ரீஃபார்ம் கட்சிக்காரங்க. ஓகே கேட்டிங்களா? ஸோ அதுதான். அதுக்கப்புறம் அவங்க ரீஃபார்ம் கட்சி, இது வந்து இந்த கவுன்சிலருடைய மேனிஃபெஸ்டோ. இது இவ்வளவும் இந்த ஏரியாவுக்கான மேனிஃபெஸ்டோ. இது இப்போ பார்த்தீங்கன்னா ரிஃபார்ம் கட்சி அவங்க என்னெல்லாம் இது பண்ணுறாங்கன்னா, இப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங்கை டேக்கிள் பண்ணுறாங்கன்னா, இமிக்ரேஷனு, க்ரைமு, ஆண்டவரே ஏசப்பா, இப்படி நிறைய இதை கொடுத்துருக்குறாங்க மக்களே. இது நிறைய உள்ள எல்லாம் இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃப்ளைட் டிப்பிங் எல்லாமே. எப்படி உங்கள் ஏரியாவை நாங்கள் வந்துட்டா, என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டா உங்கள் ஏரியாவை அப்படி க்ளீனாக வச்சுருக்கோன்னு சொல்லுவார். பார்ப்போம் எப்படின்னு. இது ஒரு கட்சிகளுக்குள்ளே இதுவாக வரும் கேட்டிங்களா? இவருக்குள்ளது வந்திருக்குது, லேபருக்குள்ளது வந்துன்னா லேபர், அடுத்ததுக்கு இதெல்லாம் வரும்போது நான் காணிக்கிறேன். டைம் இருந்தால் காணிக்கிறேன். இப்போ போய் நம்ம செடியை வந்து நடுவோம். இல்லை பார்பிக்யூ போடுறாங்க எங்கேயோ, நல்ல பார்பிக்யூ ஸ்மெல் அடிக்குது. பார்த்தீங்களா, நம்ம மஞ்சள் பூவெல்லாம் வந்து பச்சை ஆயிடுச்சு பாருங்க, பச்சை இலையாயிருச்சுது. இப்போ வந்து இதை வந்து விதைச்சி விடணும். பார்த்தீங்களா, வைல்டு ஃப்ளவர்ஸ். இது வந்து மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரலில் போடக்கூடியது கேட்டிங்களா? சிலது வந்து உங்களுக்கு வந்து நவம்பரில் போடக்கூடியதெல்லாம் இருக்குது. நவம்பரில் போட்டால் உங்களுக்கு வந்து மார்ச் மாதம், பிப்ரவரி மார்ச்சில் உங்களுக்கு அழகாக பூக்கும். இது வந்து ஏப்ரலில் போடக்கூடியது. ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் தோண்டி விட்டு லைட்டாக இது பண்ணி சைடுகளில் ஓரங்களில் போட்டால் அப்போ நம்ம வரும்போது நல்ல ஒரு மணக்கும். இந்த பூக்கள்லாம் ஒரு வைல்டு ஃப்ளவர்ஸ்னால ஒரு நல்ல ஒரு மனம் இருக்குது. இங்கே பாருங்கள், அது என்னென்ன பூக்கள்ங்கிறத பின்னால் போட்டிருக்காங்க பாரு. இதுதான் அந்த பூக்கள். இது வந்து நம்ம எதுவுமே செப்பரேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது திறந்துட்டு அப்படி விதைச்சி விட்டால் அது பாட்டில் வந்துடும். இந்த மாதிரி வளர்ந்து வரும், இந்த மாதிரி வரும் உங்களுக்கு கேட்டிங்களா? அது சூப்பராக இருக்கும். என்ன குருவிகளும் பறவைகளும் பயங்கர சவுண்டாக இருக்குது. அப்புறம் இந்த பூக்களில் வந்து தேனீக்கள்லாம் வரும். ஆமாம் ஆமாம், பி போட்டுக்கு பாருங்க. பி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃப்ரெஷ் ஆயிடுச்சா? இனி வந்து இந்த சிக்கனை வந்து பொரிச்சு எடுத்துடலாம் கேட்டிங்களா? இதுக்கு சாதாரண எண்ணெய் விட்டு பொரிக்கலாம். இனி பார்த்தீங்கன்னா, இந்த மீதி இருக்கக்கூடிய மாவு இருக்குல்ல, இந்த மாவில் கொஞ்சம் கிடக்கும்ல, அதில் வந்து கொஞ்சம் இந்த பட்டரை வந்து க்யூப்பாக வெட்டி இந்த மாவில் நல்லா இது பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இது வந்து நம்ம சாஸ்க்குள்ளே இதை போடுவோம். அப்போ அந்த மாவும் சேர்ந்து திக்காகும். ஓகே, இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான டெண்டர் ப்ராக்கலி. இது பாருங்கள், டெண்டர் ப்ராக்கலி எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்கும். இது அப்புறம் என்ன வருது? கேரட். இது ஓகே, நல்ல காம்பினேஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கேரட்லாம் பயங்கர சீப்புங்க. அதை வச்சு நான் வாழ்க்கை நடத்திடலாம். இந்த ஊரை பொறுத்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் நல்லா சீப்பு. பால் மக்களுக்கு என்னெல்லாம் அத்தியாவசிய பொருளோ எல்லாமே கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். அது நம்ம வந்து அடிச்சுக்க முடியாது இந்த நாட்டில். இது கூட நிற்கணுமோ பாருங்க, நம்ம சிக்கன் வந்து அவ்வளோ சூப்பராக வந்துருச்சுது. ஸோ இப்போ எடுத்துடலாம் சிக்கன். ஓகே, எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் நம்ம போட்டு விட்டுறலாம். சாஸ் இதுக்கு நான் அடுத்து பண்ண போகிறேன். ஸோ எல்லாம் ஹேண்ட் இன் ஹேண்டாக நடந்துகிட்ருக்கோம். நாங்கள் பாருங்கள்,
இது நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து வச்சு விட்டுட்டேன். இங்கே நம்மளுடைய வெங்காயம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுது. அடுத்த வெஜிடபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லெமன் சாஸ், பட்டர் லெமன் சாஸ். அதுக்கு நம்ம வாங்கக்கூடிய லெமன் இதான், லைம் இல்லை லெமன். லைமுங்கிறது இதுதான் உங்களுக்கு லைமு கேட்டிங்களா. இது போட்டுறாதீங்க, ஏன்னா ஒரு மாதிரி கசந்துரும். அதனால் வந்து லெமன். ஓகே. எனக்கே ரொம்ப ஸ்டைலாக இருக்குது கேட்டிங்களா சொல்கிறதுக்கு. அதை வந்து நம்ம ஜூஸும் எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி வெட்டணும் ரவுண்டாக. ட்ரிங்க்ஸ்ல எல்லாம் இப்படி மேலே போடுவாங்கல்ல, அந்த ஸ்டைலில் வெட்டணும். மனம் பயங்கர மனம். ஒரு லெமன் செடி ஒன்று வாங்கி வச்சா நல்லா இருக்கும்ல. லெமன் செடி வச்சிடலாம் கண்டிப்பா. வா இது இதில் வந்து ஒரு லைட் ஸ்வீட்னஸ் இருக்கும். வேணுமா உங்களுக்கு? ஒரு லைட் ஸ்வீட்னஸ் இருக்கா? சூப்பராக இருக்கு. சாஸுக்கு வந்து தீயை இப்போ நம்ம ஆன் பண்ணலாம். கேஸ் ஆன் பண்ணும்போது பாருங்கள், கேஸ் நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னு பாருங்கள். இது வந்து இன்னைக்கு ஃபுல்லாக லெசனாக தான் இருக்க போகுது. ஏன்னா இது நம்ம 5 ஸ்டார் குக்கிங் ஆகும் இது. ஓகே. தத்துவங்கள்லாம் இல்லை, தத்துவங்கள்லாம் கிடையாது. கேட்டு உங்களுக்கு வந்து உள்ள வந்து அது ஜீரணத்துக்கு அடுத்த தத்துவம், அடுத்த இது. அதனால தத்துவங்களுக்கு இன்னைக்கு லீவு, தத்துவத்துக்கு இன்னைக்கு லீவு. தத்துவம் வேணா அண்ணாச்சி சேனலில் போய் பாருங்க. இடையில ஸ்கோர் அடிக்காரு பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட் அவர் சேனலுக்கு. சேனல் லிங்க் வந்து இல்ல ஒரு ஆள் கேட்டிருந்துச்சு, ஏக்கா இது உங்க ஹஸ்பண்ட் மாதிரி இந்த வீடியோல ஒரு ஆள் அதான் பார்த்தேன் காட்டில் அதான் யூடியூப் அந்த லிங்கையும் எனக்கு அனுப்பிட்டுருது. நான் அதுக்கு பதில் அடிச்சேனா என்னன்னு தெரியல, மறந்துருச்சுது. இதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் பார்த்தீங்களா, மற்ற ஆயிலில் விடாதீங்க, ஆலிவ் ஆயில். ஓகே, கொஞ்சமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர் பார்த்தீங்களா, பட்டரும் ஆயிலும் பொடியை சேர்ந்து போடணும். இல்லைன்னா வெறும் பட்டரை மட்டும் முதல்ல போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அது வந்து கரிஞ்சு தீஞ்சு போயிடும். அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடம் தான், இருந்தாலும் நான் சொல்லிக்கிடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பட்டர் எப்படி மிக்ஸ் ஆகுது பாருங்க, பயங்கரமாக மிக்ஸ் ஆகும், பயங்கர சூப்பராக இருக்கும். இது அது வந்து மிக்ஸ் ஆகிறதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கும்போதே அதில் வந்து இந்த கார்லிக்கு பூண்டை போட்டுறணும். இல்லைன்னா அது பூண்டு வந்து கரிஞ்சு போயிடும். அதனால் கறியை விடக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒயின். என்ன ஒயின் வாங்கணும்னா நமக்கு வந்து இதில் பார்த்து வாங்கணும். இந்த இதுக்கு ட்ரை ஒயிட் ஒயின். ஓகே, ஒயின்லேயே பல வகை இருக்கும். ஒயிட் ஒயின், ரெட் ஒயின், ரோஸ் ஒயின், ரோஸே, இது மாதிரி பல வகை ஒயின்ஸ் உண்டு. இந்த டிஷ்ஷுக்கு நம்ம வாங்குறது வந்து ஒயிட் ஒயின், அதிலே வந்து ட்ரை ஒயிட் ஒயின். அதான் நல்லா சிட்ரஸியாக இருக்கும், அதுக்காக தான். ஓகே, கொஞ்சமாக, நிறைய இல்லை, கொஞ்சமாக. ஓவர் ஆயிரும். நல்ல மனம் வருது. அக்கா இதெல்லாம் ஒயினுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாமெல்லாம் கேட்க எல்லாம் ஆவியாக பறந்து போயிடும். ஆவியாக பறந்த பிறகு ஒயின் இல்லை, இது இல்லை. இதை மாற்றி போட்டுடலாமா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ப்ராத். ஓகே, மேகி க்யூபு கிடைக்கும்ல, ஸோ அது மட்டும் அதிகம் பண்ணலாம். வீட்டிலே சிக்கன் ப்ராத் பண்ணுறவங்க அது வேறு லெவலு. இதுக்கு கொஞ்சம் குறைஞ்ச லெவல் தான் இது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாவில் முக்கி வச்சுருந்தால பட்டர், அந்த பட்டர் தமிழ் தொலைக்காட்சியில் முதல் முறையாகன்னு சொன்ன மாதிரி அதை வந்து போடணும். ஆமாம், தமிழ் தொலைக்காட்சிகள் உண்மையாகவே முதல் முறையாக வந்து இந்த தெரில. ஒரு வேலை வேற எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. நான் இன்னைக்கு பண்ணக்கூடிய இது எல்லாமே எல்லார் வீட்லேயும் இருக்கும். அதுங்களா எப்படி திக்காயிடுச்சுன்னு பார்த்தீங்களா. என்ன இனி இதில் என்னதுன்னா இந்த சிக்கன் இதை ஊற்றிடணும். ஓகே, அடிபொலி மக்களே. கொஞ்சம் எலுமிச்சம்பழச்சாறு, வந்து உப்பு. அடிபொலி மக்களே. இப்போ வந்து நம்ம லெமன் அதில் போட்டுடலாம். ஓகே, லெமன் ஜூஸ்னால் இப்போ விடலை, ஏன்னா கொஞ்சம் அது புளிப்பாக தான் இருக்குது, பார்த்து விடணும். ஓகே, இந்த மாவு நீங்கள் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் கெட்டியாகும். நீங்களா எப்படி போடுறேன் மாவு ஒரே அடிக்க போடக்கூடாது, இந்த மாதிரி இப்படி தூவி விடணும். போட்டுட்டு அதை அப்படியே இது பண்ணி விடணும். இதான் லெமன் பட்டர் சாஸ். உப்பு வேணால் உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நல்ல பொகேட் பிரெட் வாங்கிறது கேட்டிங்களா. அந்த பொகேட் பிரெட்டை நல்லா அழகாக வெட்டி அதை வந்து நல்ல ஆலிவ் ஆயில் அண்ட் பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கேட்டிங்களா. ஓ பொகேட் மக்களே, பொகேட். இன்னைக்கு வந்து டின்னர் இஸ் ஸோ நைஸ். யா
ஒரு இங்கிலீஷ் இது இங்கிலீஷ் ஐட்டம் தானே? இட்டாலியன், இங்கிலீஷ் எல்லாம். ஓகே, இனி அக்கா தமிழ் சமையல்லாம் சமைக்க மாட்டேன் கேட்டிங்களா? கொஞ்ச நாளைக்கு எல்லாம் இங்கிலீஷ், யூரோப்பு. அந்தால நாக்கு வறண்டு கிடக்குது. ஐயே சோத்த பங்கு, நான் சொல்லலை, இவரு தான் முதல்ல சொல்லுது. சோத்த வடி இருக்கட்டும், அது நாளை இதுங்கெல்லாம் பாரு. ஐயோ எப்படி வந்துருச்சுன்னு பாருங்க. நல்லா ஃப்ளார்லாம் போட்டு சூப்பராக வந்துருச்சுது. பொகெட் வெட்டியாச்சுது. இனி பொகெட்டில் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. வெயிட் மினிட், ஒரு 5-10 மினிட்ஸ் அவ்வளோதான். இந்த பொகெட் ரெடி ஆயிடுச்சா ரெடி. வேறு அவங்களுக்குலாம் பசி வந்துருச்சு. கவலாம் இங்கே வந்துட்டா வேறு பசி. பார்த்தியா பக்கெட் ரெடி ஆகுது. பக்கெட் இல்லை பக்கெட். அங்கே பாரு சிக்கனு, இது வெஜிடபிள்ஸ் வடிகட்டலாம். வெயிட். இதில் வந்து ஆலிவ் ஆயில். ஓகே ஆண்டா, ஆலிவ் ஆயில் உனக்கு. ஓ மை குட்னஸ் மக்களே, குட்னஸ் அண்ட் குட்னஸ் ஒன்லி மக்களே. பாருங்க, மை குட்னஸ். வாவ், ஆலிவ் ஆயிலை மட்டும் போட்டு சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் கேட்டிங்களா? அங்கே ஒருத்தன் அடித்து தவுத்து நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விடும். இதெல்லாம் ஹெல்த்தியான எண்ணெய் தான். விடுங்க. நிற்க முடிய மாட்டாங்கல்ல பிள்ளைகளுக்கு, மக்கமாக இருக்கு, நிற்க முடிய மாட்டாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினேன்னா ஒரு பெரிய ஃபுல் ஸ்பூன் எடுத்துட்டு அப்படி தடவணும், ஊற்றி பாருங்க. வெஜிடபிள் சூப்பராக வந்துருச்சுது, வடிகட்டியாச்சுது எல்லாம். இனி இவருக்கு நான் வெயிட் பண்ண முடியாது கேட்டிங்களா? ஓகே, இதை இப்போ பிளேட் பண்ணிடலாமா? ஓ மை குட்னஸ், வெயிட் அ மினிட். ஓகே, இங்கே பாருங்கள். ஓகே, ஐ எம் ஸோ குட். ஓகே, இது சொல்லுங்க சாப்பிடும்போது என்னென்னு தொட்டுக்கிறதுக்கு. ஓகே, சைட் டிஷ் பிரெட்ஸ். ஓகே, இவ்வளோதான் செஞ்சம்மா. இவ்வளோ நேரம் ஆச்சுதான். சாஸ், எஸ். இங்கே பாருங்க, இந்த சாஸை வந்து அப்படியே நீங்கள் மேலே விட்டுறணும். ஓகே, திஸ் இஸ் யுவர் டின்னர். ஒயிட் ஒயினில் பண்ண சாஸு, பிரெட் கிராம்ஸ் வச்சு பொரிச்ச நம்ம சிக்கன், அதுக்கப்புறம் வந்து பாயில் பண்ண வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் இது என்னது ரோஸ்ட் பண்ண ரெட் ஆனியன், அதுக்கப்புறம் புகெட், இதெல்லாம் வச்சு இன்றைக்கி ஒரு அடி பொள்ளி கேட்டிங்களா? இதை பாருங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி டெசர்ட் வந்து எனக்கு இன்னும் செட் ஆகலை, அதனால ராஸ்பெரிஸ். ஓகே, டெசர்ட் ராஸ்பெரிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எக்கா இது வயிறு பசி அடங்குமாக்கா இது சாப்பிட்டான்னு கேட்காங்க. அதெல்லாம் அடங்க வைக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாவ், சிம்பிள் எட் டெலிஷியஸ். பட்டு போல. இது கூட இது. ஓகே, சூப்பராக இருக்கு கேட்டிங்களா? ஓகே, இது எப்படி தெரியுமா, நம்ம வந்து பழைய கஞ்சி கூட வச்சுக்கூடிய டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கு மக்களே. அடுப்படி சூப்பர். இப்படி தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி டின்னர், ஸ்ப்ரிங் டின்னர் இது கேட்டிங்களா? வசந்த காலம் அதனுடைய டின்னர், லைட் அண்ட் நைஸ். இந்த டின்னர் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, bye.